அத்தியாயம் 9. குந்தி தேவி. ஸ்ரீ கண்ணபிரானின் பாட்டனாரும் யாதவர் குலத்து சிரேஷ்டருமான சூரன் என்பவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளது பெயர் பிருதை. தன் அழகு நற்குணங்கள் ஆகியவற்றால் உலகோரால் போற்றப்பட்டவள். சூரன் தன் அத்தை மகனான குந்தி போஜனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்ததால் தன் முதல் குழந்தையான பிருதையை வளர்ப்பு மகளாக தந்தளித்தார். அன்றைய தினத்தில் இருந்து பிருதை குந்தி போஜனின் மகளாக குந்தி என்றே அழைக்கப்பட்டு வந்தாள். குந்தி இளம் பெண்ணாக இருந்தபோது குந்தி போஜனின் மாளிகைக்கு துர்வாச முனிவர் அதிதியாக வருகை தந்தார். முனிவருக்கு பொறுமையாகவும் வெகு கவனத்துடனும் ஒரு வருட காலத்திற்கு குந்தி தேவி பணிவிடைகள் செய்து பூஜித்து வந்தாள். இதனால் மனம் மகிழ்ந்த துர்வாசர் ஒரு அரிய மந்திரத்தை குந்திக்கு உபதேசித்து அருளினார். பின் அவளிடம், குந்தி, இந்த மந்திரத்தை ஜபித்து நீ எந்த தேவதையை எண்ணி வழைக்கிறாயோ அந்த தேவதை உன் முன்பாக தோன்றி தன் மகிமையால் நற்குணங்கள் பொருந்திய புத்திரன் ஒருவனை உனக்கு அளித்தருளும் என்று வரமளித்தார். வரும் காலத்தில் இவளது கணவனுக்கு நேரப்போகும் ஆபத்தை தம் நாணத்தால் அறிந்துதான் துர்வாசர் இவ்வறிய வரத்தை குந்தி தேவிக்கு அளித்து அருளினார். சிறு பெண்ணாக இருந்தமையால் துர்வாசர் தனக்கு உபதேசித்து அருளிய மந்திரத்தை அந்நொடியே பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று அவா குந்திக்கு உண்டானது. வானில் தோன்றி உலகுக்கு ஒளி வழங்கி கொண்டிருந்த பகவானான சூரிய பகவானை மனதில் எண்ணி மந்திரத்தை செபித்தாள். குந்தி மந்திரத்தை செபித்த அடுத்த நொடியே வானில் மேகங்கள் திரண்டன. அழகிய உருக்கொண்டு பகவானான சூரிய பகவான் பேரொளியுடன் குந்தியின் முன்பாக தோன்றினார். தன் முன்பாக தடுக்க இயலாத பிரியமும் அகர்வசன வேஷம் கொண்டு நின்ற சூரியனைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்த குந்தி, நீர் யார் என்று வினவினாள். அதற்கு சூரிய பகவான், என் மனதிற்கு உகந்தவளே, நான் பூவுலகு பிரகாசமாயிருக்க காரண கர்த்தாவான சூரியன். நீ புத்திர பாக்கியம் அருளும் மந்திரத்தை என்னை நினைத்து சபித்தமையால் நான் உன் முன்பாக தோன்றினேன் என்றார். அதை கேட்டதும் குந்தி அஞ்சி நடுங்கியவளாய், பகவானே, என்ன கூறுகிறீர்கள்? என் தந்தைக்கு கட்டுப்பட்ட கன்னிகை நான். எனக்கு துர்வாச முனிவர் அறிந்தருளிய இம்மந்திரத்தை பரீட்சித்து பார்க்கவே எண்ணி குற்றத்தை செய்தேன். ஆகையால் சிறுமியான என் பிழையை தேவரீர் பொறுத்தருள வேண்டும் என்று சூரிய பகவானிடம் வேண்டினாள். குந்தி செபித்த மந்திரத்தின் வசீகர சக்தியையும் பயனாக சூரிய பகவானுக்கு திரும்பி சென்றிட இயலவில்லை. பழியை எண்ணி அஞ்சி நடுங்கியவளாய் நின்ற குந்திக்கு பலவாறு தைரியம் கூறி வற்புறுத்தினார். அரசகுமாரியே, பயம் கொள்ள வேண்டாம். எனது அனுக்கிரகத்தால் உனக்கு எந்த ஒரு குற்றமும் உண்டாகாது. என்னை விட்டு நீ பிரிந்ததும் முன்போலவே கன்னிகையாக ஆகிவிடுவாய் என்றார். பூ உலகிற்கு ஒளியினையும் உயிர்ப்பையும் தந்தருளும் பகவானான சூரிய பகவான் குந்திக்கு கற்பத்தை தந்தருளினார். அதன் விளைவாக ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்த வீரனும் சூரியனை போன்று பேரொளியும் பேரழகும் பொருந்தியவனும் உடலுடன் உடன் தோன்றிய கவச குண்டலங்களுடன் விளங்கும் கர்ணனை குந்தி தேவி பெற்றெடுத்தாள். குழந்தை பிறந்ததும் சூரிய பகவான் கூறி அருளியபடி மீண்டும் கன்னித்தன்மையை குந்தி பெற்றாள். இவ்வாறு அழகிய ஆண்மகவை பெற்ற குந்தி தேவி இனி தான் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றாள். பின் ஓர் முடிவுக்கு வந்தவளாய் தன் குற்றத்தை மறைக்கும் விதமாக அழகிய பேழை ஒன்றில் தான் பெற்ற குழந்தையை வைத்து தன் மேலாடையை போர்த்தி மூடினாள். பின் அந்த பேழையை அருகே இருந்த ஆற்றில் ஓடும் நீரில் மிதக்கவிட்டாள். தண்ணீரில் மிதந்து சென்ற பேழையை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த தேரோட்டி ஒருவன் கண்டான். உடனே நீரில் பாய்ந்து நீந்தி சென்று அப்பேழையை மீட்டு வந்து கரையில் வைத்து திறந்தான். பேழையுள் அழகிய ஆண் சிசு ஒன்றிருக்க கண்டு அதிசயமும் ஆனந்தமும் அடைந்தான். உடனே அக்குழந்தையை எடுத்து தன்னருகே இருந்த மனைவியிடம் கொடுத்தான். அதுவரை மகப்பேறு இல்லாத தேரோட்டியின் மனைவி தன் கணவன் தன்னிடம் அளித்த குழந்தையை மார்போடு அணைத்து உச்சி மோந்து மகிழ்ந்தாள். சூரிய பகவானின் புதல்வனாக பிறந்த அக்குழந்தை கர்ணன் என்ற பெயருடன் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தது. மீண்டும் கன்னித்தன்மையை பெற்ற குந்திதான்
பெற்ற குழந்தையை தானே தன் கையால் ஓடும் ஆற்று நீரில் விட்டு வந்ததை எண்ணி மனம் வருந்தினாள். ஆனால் ஊராரின் பழிச்சொல்லுக்கு அஞ்சி ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டாள். சிறுமியாக இருந்த குந்தி தேவி திருமணத்திற்கான வயதை அடைந்தாள். தன் மகள் குந்திக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய குந்திபோஜன் தன் மகளின் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார். அவரது அழைப்பை ஏற்று பல நாட்டு மன்னர்களும் இளவரசர்களும் சுயம்வர மண்டபத்திற்கு வந்து கூடினர். மணமாலையை ஏந்தி வந்த குந்தி தேவி தன்னை மணக்க வேண்டி வெகு ஆவலுடன் அரச குமாரர்கள் பலர் காத்திருக்க அங்கு சிம்மம் போல் வீற்றிருந்த பாண்டுராஜனின் கழுத்தில் மாலையை இட்டாள். அதனை கண்டு குந்திபோஜன் மிகவும் மனம் மகிழ்ந்து குந்தி தேவியை பாண்டுராஜனுக்கு முறைப்படி மனம் முடித்து வைத்தார். சில நாட்கள் கழித்து பாண்டுராஜன் தன் மனையாள் குந்தி தேவியும் பரிவாரங்களும் உடன் வர அஸ்தினாபுரம் வந்தடைந்தார். ராஜகுல வழக்கப்படியும் பிதாமகனாரான பீஷ்மரின் அறிவுரைப்படியும் சில நாட்கள் கழித்து மதுர ராஜாவின் சகோதரியான மாதுரியை தன் இரண்டாவது மனைவியாக பாண்டுராஜன் மணந்தார்.